Training is not agreement, but understanding. உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்கணும், அதனாலதான் பேர் எடுத்து வெட்டினா. இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. மேற்கு நோக்கி நகராதீர்கள். உங்க தரிசனம் சூரியன் உதிப்பதை பார்ப்பதா இருந்தால் நீங்கள் மேற்கு நோக்கி நடப்பதை நிறுத்த வேண்டும். நிறைய பேருக்கு தரிசனம் இருக்குது, நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு. ஆனா அதை அடைய அவங்களால முடியல. ஏன்னு சொன்னா அவங்க தரிசனங்களை அடைவதற்கு நேர் எதிர்பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்துல மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்காது. வேதம் சொல்லுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்ன அர்த்தம்? நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு தரிசனத்தை வச்சீங்க, அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நீங்க போகிற பாதை அதை அடைவதற்கு உதவுமா என்று எப்பொழுது யோசித்திருக்கிறோமா? ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிளெக்சிபிலிட்டியா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சாதனைகளை செய்கிறார்கள். நிறைய நேரத்துல நாம நம்முடைய பாதைகளை நின்று விசாரிக்கிறதோட கிடையாது. நான் செய்யற செயலையே திரும்ப திரும்ப செய்யறேன், ஆனா எனக்கு வேற ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ரிசல்ட் வேற வேணும்னா நீங்க உங்கள் செயல்களை மாற்ற வேண்டும். செயல்களை மாற்றாம நான் செய்யறதையே செய்வேன், ஆனா எனக்கு வேற பலன் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். Doing the same thing and expecting different result is called insane அப்படின்னு சொன்னார். ஸோ நாம் அந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து விடுதலையாக முயற்சி பண்ணணும். நிறைய பேருடைய பிரச்சனையை நான் பார்க்கிறேன். அவங்க தாங்கள் போகிற பாதையில அல்லது அவங்க செய்யற செயல்ல ரிசல்ட் கிடைக்கல, ஆனா தொடர்ந்து அதே செயல்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த செயல்களை மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வளைவு தன்மை கூட நமக்கு இல்ல. வணங்கா கழுத்து உள்ளவர்களாக, ஸ்டிஃப் நெக்கடாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்கிறதோ அந்த அளவுதான் நம்முடைய பாதைகளை மாற்றி மாற்றி நம்முடைய இலக்குகளை போய் நாம் அடைவோம். நாம எங்கேயாவது தவறிட்டோம்னா அது தவறு கிடையாது, ஆனா தவறுகளிலிருந்து திரும்பாததுதான் தவறு. ஆண்டவர் வழியெங்கிலும் யூட்டர்ன் போர்ட்ஸ் வச்சிருக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் தவறி போயிருந்தாலும் அங்க நின்று பார்த்தோம்னா திரும்பி கொள்ளலாம். எப்ப வேணா மனம் திரும்பலாம், எப்ப வேணா திரும்பலாம். உங்கள் பாதைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கு நோக்கி நகருவதாயிருந்தால் நின்று விசாரித்து கிழக்கு பக்கமாய் திரும்புங்கள். சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிப்பதை நீங்கள் பார்க்கலாம். Training is not agreement, but understanding. உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்கணும், அதனாலதான் பேர் எடுத்து வெட்டினா. இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.